திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை எங்களுடைய கணக்கம்பட்டி அனுமந்த பெருமாளுடைய பெருமாளுக்கு இன்றைக்கி புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமையுடைய விரத விழா கண்டிப்பாக இனிதே நிறைவேறிச்சு. எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷத்தோடு வாழணும் அப்படிங்கிறத மனசார நான் வேண்டிக்கிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சார், வாஸ்துக்கு நீங்கள் நிறைய செடிகளை சொல்லிட்டீங்க, எத்தனையோ வாஸ்து செடிகள் இருக்குது, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செடிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எல்லா செடியுமே பலன் கொடுக்கும். ஏன் அனுபவத்தில் ஒரு 35 வருட அனுபவத்தில் நிறைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போன விஷயத்தில், ஜோதிடம் பார்த்த வகையில், அந்த வாடிக்கையாளர்களுடைய வீட்டில் பார்த்த விஷயங்களையும் நம்ம நடைமுறையில் பார்த்த அற்புதமான விஷயங்களையும் தொகுத்து கண்டுபிடிச்ச விஷயத்தில் ஒரு 6 செடிகள் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான வாஸ்து செடிகள் அப்படிங்கிறத நம்ம தொகுத்து எடுத்து வச்சுருக்கிறோம். அது எப்படிப்பட்ட அந்த செடிகள், அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? அதில் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி அப்படின்னா அது தொட்டா சினுங்கி செடி தான். இந்த தொட்டா சினுங்கி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம யாராவது தீய சக்தி நம்ம வீட்டுக்கு ஆகாதவங்க, இல்லை நம்மளுக்கு மேலே ஒரு பொறாம குணத்தில் இருக்கிறவங்க, இது மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த செடி சுருங்கி காட்டக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக கொடுக்குது. நான் அனுபவத்தில் பார்த்துட்டேன். இந்த தொட்டாசினிங்கி செடி உங்களுக்கு மன அழுத்தத்தை நிச்சயமாக 100% குறைச்சே தீரும். அதை விட ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பேற்பட்ட கடன் ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு 75% நிச்சயமாக கடன் தொலையை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு செடி அப்படின்னா தொட்டா சினுங்கு செடி. அது தொட்டா சினுங்குது அப்படின்னா, சுருங்குது அப்படின்னா, அது கேதுவுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு அற்புதமான செடி. இந்த செடியை அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் எந்த நட்சத்திர நண்பர்களாக இருக்கட்டும், அந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த செடியை தொடாமல் ப்ரேயர் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக 75% உழைக்கணும், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஒரு நியாயத்துக்கு, ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பணம் உங்களுடைய கடன்களை பிரச்சனையில் அடைக்கக்கூடியதாக இருக்கும். இது நான் நடைமுறையில் நிறையா பார்த்துட்டேன். சக்ஸஸாக இருக்கும் இந்த செடி. 2வதாக வரக்கூடிய செடி அப்படின்னா செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடியுடைய மகத்துவம் என்னன்னா, எவ்வளவு பெரிய ஒரு வயதான தோற்றத்தில் இருந்தாலுமே அவங்க ஒரு இளமையோட, ஒரு துள்ளலோட, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மை அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு இருக்கும். இதனுடைய இன்னொரு மகத்துவம் என்னன்னா, தலைமுடிய கருப்பாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகத்துவம் இந்த செடிக்கு இருக்குது. அப்போ இந்த செடி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்தும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு மன அழுத்தம் இல்லாமல், அப்படியே அதாவது இளமை தோற்றத்தோடு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கும். 3வதாக பார்த்தீங்கன்னா துளசி செடி. உங்களுக்கு தெரியும், துளசி செடி இருக்கிறதுலையே பெருமாளுக்கு உகந்த செடி துளசி செடி தான். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த துளசி செடி அவ்வளோ ஃபேமஸ். பெருமாள் கோயிலில் எப்பயுமே துளசி செடி தான் ஃபேமஸ். துளசி தான் முக்கியமான மூலாதாரமே. அப்போ இந்த துளசி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்ட துளசி செடி செய்து வச்சிங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்க சைடில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவையில்லாத எனர்ஜி, தப்பான விஷயங்கள் காட்டிலே வந்தாலும் சரி, அதையெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி சுத்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் துளசி செடி. துளசி செடி நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதில் நல்லா தெளிவாக இருங்க நீங்கள். அற்புதமான அழகான ஒரு வாஸ்து செடி. அடுத்தது 4வதாக பார்த்தீங்கன்னா கற்றாழை. கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் நிறைய வீட்டுக்கு போனால் முன்னாடி கற்றாழை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கற்றாழை செடி
உண்மையிலே எதிர்மறை ஆற்றலை நீக்கி அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு நேர்மறை சக்திகளை கொடுத்து, ஒரு புது பொலிவை கொடுத்து, புது தெம்பை கொடுத்து, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த கற்றாழை செடி. இதற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது மணி பிளான்ட். பிளான்ட்டுன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தோட்டம் வரும். பிளான்ட் அப்படிங்கிற மணின்னா என்ன, பணம். அப்போ பூந்தோட்டமாக மாறும். நீங்கள் சிரிக்கிறதுக்காகவோ, நான் சொல்கிறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு யோசனை பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு. மணி பிளான்ட் செடி செல்வ செழிப்பை கொடுக்கும். வீட்டில் பூந்தோட்டமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பொருளாதார மேம்பாடு, நல்ல ஒரு தன சேர்க்கை, பண வசியத்தை இழுக்கக்கூடிய சக்தி மணி பிளான்ட்டுக்கு இருக்கு. இதை வச்சு நீங்கள் வணங்கும் போது, வளர்த்தும் பொழுது அந்த பண வசியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். நம்ம அடுத்ததாக 6வதாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி அப்படின்னா அது அருகம்புல். அந்த செடி தான். இந்த அருகம்புல்லோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கதையே இருக்குது. அனலாசுரன் என்ற அரக்கனை நம்ம மூலக்கடவுள் விநாயக பெருமான் விழுங்கிய போது அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு, நல்லா பாருங்க, இந்த அனலாசுரனுடைய அந்த அரக்கனுடைய தொந்தரவு இதெல்லாம் தாங்க முடியாமல் அந்த கோபத்தில் அவரை விழுங்கிடுறாரு விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் விழுங்கினோடனே அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக தேவர்கள் கொடுத்த ஒரு அமிர்தம் அப்படின்னா இந்த அருகம்பில்லு தான். அதனால தான் எல்லா கோயிலையும் விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்தி பண்ணுறாங்க. அருகம்பில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய கோபத்தை நீக்கும், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் செய்யும், வீட்டில் சங்கடங்கள் வராமல் இருக்க செய்யும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய சக்தியை உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த அருகம்புல்லுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி குடிக்கக்கூடிய இந்த 5 வாஸ்து செடிகளை, துளசி, அருகம்புல், செம்பருத்தி, மணி பிளான்ட்டு, கற்றாழை, தொட்டாசினிங்கி, இந்த செடிகளை எல்லாம் வச்சு பராமரிப்பு பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் அனைத்து அதிர்ஷ்டங்களும், கடன் நிவர்த்திகளும், செல்வ செழிப்புகளும், எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை உருவாக்கக்கூடிய அமைப்பும், நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து செடிகள் இந்த செடிகளை நீங்களும் வைங்க. வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என அன்புடன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.